ஆளுகின்ற ஆள போகிற ஆண்ட கட்சிகளுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, எங்க சமுதாயத்துக்கு இதுவரைக்கும் போதுமான பிரதிநிதித்துவம் எந்த விஷயத்திலையும் கிடைச்சதில்லை. ராமநாதபுரம் யாதவர் மஹாலில் மாவட்ட யாதவர் இளைஞர் சங்கம் சார்பாக அரசியல் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை ஒருங்கிணைப்பாளர் எஸ். விஜய் கிருஷ்ணன் செய்திருந்தார். இதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாதவ சமுதாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் அரசியல் கட்சிகளுக்குதான் தங்களது ஆதரவை தெரிவிப்போம் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு ஆடு வளர்ப்போர் நல வாரியம் அமைத்து அதற்கான தலைவர் யாதவர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், பாலியல் குற்றங்களை செய்யும் குற்றவாளிகளுக்கு அரசு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த மாணவி பிரதீபா பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அந்த மாணவியின் ஆன்மா சாந்தி அடைய 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட இளைஞரணி தலைவர் VVGM ஸ்டாலின், யாதவர் சங்க தலைவர்கள் கேசவன், பாலா, அதிமுக கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் கவிஞர் ராமநாதன், அதிமுக போகலூர் ஒன்றிய செயலாளர் JSK லோகிதாசன், யாதவர் போர்ப்படை இயக்க தலைவர் நந்தகோனார், பாஜக மாவட்ட செயலாளர் பவர் நாகேந்திரன், மோகன்தாஸ், ஒன்றிய தலைவர் கோசாமணி, அதிமுக மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் சரவணன், பிரவீன் ஈஸ்வரன், மோகன்தாஸ் வெற்றி வீரன், மோடி மகி, ராம், மாரி, ஏர்வாடி சந்திரசேகர், அழகு உட்பட யாதவர் சங்க இளைஞர் அணி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மேலும் யாதவ சமுதாயத்தை சார்ந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்துக்கு மூலமா நாங்க ஆளுகின்ற ஆள போகிற ஆண்ட கட்சிகளுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, எங்க சமுதாயத்துக்கு இதுவரைக்கும் போதுமான பிரதிநிதித்துவம் எந்த விஷயத்திலையும் கிடைச்சதில்லை. குறிப்பா சொல்ல போனா 10.5% உள்ளி இடஒதுக்கீடு கேட்டிருந்தோம். அது இதுவரைக்கும் கொடுக்கல. அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அது போக ஆடு வளர்ப்போர் சங்க நலவாரியம் அமைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது இதுவரைக்கும் அமைச்சபாடு இல்லை. எல்லா அரசாங்கமும் வராங்க, எல்லா அதிகாரிகளும் வராங்க, இந்த வைக்கிறோம் அந்த வைக்கிறோம் சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் எங்க சமுதாயத்துக்கான போதுமான அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு நலவாரியம் கூட அமைக்க முடியாத ஒரு பாவப்பட்ட சாதா சமுதாயமும் நாங்க மாறிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரும் பாத்தீங்கன்னா, எங்க சமுதாயத்துக்கு போதுமான ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்காததான். ஆகையால வரக்கூடிய MLA எலெக்ஷன்ல எங்க சமுதாயத்தை பிரதிநிதிச்சு யார் இருந்தாலுமே அவ்வளவு மாபெரும் வெற்றியடை செய்வோம்னு சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்க சமுதாயம் சார்பாக நாங்க வச்ச கோரிக்கையில முன்னெடுத்து செல்றேன். எந்த MLA இருந்தாலும் அவர் எந்த சமுதாயத்தா இருந்தாலும் சரி, எங்க சமுதாயத்துக்காக அவர் செயல்பட்டாருன்னா நிச்சயமா அவரை ஆதரிப்போம்னு தெரிவிச்சுக்கிறோம்.